இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு வரப்போகிற மார்கழி மாத அமாவாசையில் காகத்திற்கு உணவு வைக்க மறக்கவே மறக்காதீங்க. ஏன் வைக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய பாவங்கள் விலகி புண்ணியம் சேரும். இந்த மார்கழி அமாவாசை எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்ற வெள்ளிக்கிழமை 19/12/2025 வெள்ளிக்கிழமை என்று முழு அமாவாசை திதி இருக்குது. காலை 6 மணிக்கு அமாவாசை திதி ஆரம்பித்து மறுநாள் சனிக்கிழமை 7:59 வரை அமாவாசை திதி இருக்குது. இந்த மார்கழி அமாவாசையில் மேலும் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி அமாவாசையில் தான் நம்ம அனுமர் அவதரித்த தினம். அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு தான் கொண்டாடப்படுது. இதுலேயும் என்ன சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழி மாதத்தில் பெருமாளுக்கும் சிவபெருமானுக்கும் உகந்த ஒரு மாதம் அப்படின்னாலே இந்த மார்கழி மாதம்தான். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மாதத்தில் நம்ம செய்கிற ஒரு சிறு வழிபாடும் கூட நமக்கு பல நன்மைகளை தரும். நம்ம பொதுவாக அமாவாசை அப்படின்னாலே என்ன செய்வோம்? முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும். நம்ம முன்னோர்கள் என்றாலே நம்ம பித்ருக்கள் என்று சொல்வோம். நம் முன்னோர்களை நம் காகம் வடிவில் பார்ப்பது தான் நம்மளுடைய வழிமுறையே. ஏன் நம்ம காகத்தை சொல்கிறோம் அப்படின்னா, காகம் இயற்கை மரணமே அடையாது. அது மட்டும் இல்லாமல் காகம் கூட்டத்தோடு தான் அமர்ந்து உணவு உண்ணும். அதே மாதிரி தான் மனிதன் என்பவனும் தான் மட்டும் உணவு உண்ணாமல் தன்னை சுற்றியுள்ளவர்கள் அனைவருக்கும் உணவளித்து உணவு உண்பவன் தான் மனிதன். அதனால தான் மனிதனுக்கு அடுத்த பிறவியாக காகம் என்று நம்ம காகத்திற்கு உணவு வைக்கிறோம். காகத்திற்கு உணவு வைப்பதனால ஏற்படும் நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்ருக்களோட ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். பாவங்கள் போகும், புண்ணியம் சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் திடீர் அசம்பாவிதங்கள், விபத்து, வீண் பழி போன்றவை தவிர்க்க காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலமாக நல்ல மாற்றம்லாம் வரும். செய்வினை கோளாறுகள் உங்கள் வீட்டு பக்கமே வராது. தீராத கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் உணவு வைக்கும் புண்ணியம் உங்கள் குடும்பத்தை ஒற்றுமையாக இருக்க செய்யும். செய்வினை கோளாறுகள் உங்கள் வீட்டு பக்கமே வராது. தீராத கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் உணவு வைக்கும் புண்ணியம் உங்கள் குடும்பத்தை ஒற்றுமையாக இருக்க செய்யும். அவ்வளோ குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலமாக நமக்கு இவ்வளவு நன்மை கிடைக்குது. ஒரு திறந்த வெளியான இடத்தை நல்லா சுத்தம் செஞ்சு அதில் ஒரு சின்ன கோலம் போட்டு 5 வகையான அப்படி இல்லைன்னா 7 வகையான அதுவும் இல்லைன்னா 9 வகையான உணவுகளை வைத்துவிட்டு காகங்களை அழையுங்கள். காகங்களை அழைத்தால் அங்கு நிறைய காகங்களை அழைத்து கொண்டு காகங்கள் உணவு உண்ணும். உணவை உண்ணிவிட்டு உங்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துமாம் காகம். இதுதான் ஐதீகம். இது மட்டும் இல்லாமல் காக்கையை வழிபடுவதன் மூலம் சனி பகவானையே வழிபட்ட மாதிரி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காகம் சனி பகவானோட வாகனம். அதனால் காக்கைக்கு உணவளிப்பது சனி பகவானுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். காலையிலே நாம் எழுவதற்கு முன்பே காக்கையின் சத்தத்தை கேட்டாலே நினைத்த காரியம் வெற்றி பெறும். நம் வீட்டின் வாசலை பார்த்து காகம் கரைந்தாலே நமக்கு நல்ல பலன்கள்லாம் உண்டு. வீடு தேடி காகம் வந்து கரைந்தாலே வீட்டில் உறவினர்கள்லாம் வருவாங்க. அப்புறம் வீட்டில் சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கும். இந்த காக்கைக்கு உணவு வைப்பதன் மூலமாக இவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்குது.